வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெடிசன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ஓகே டாக்டர். யா எஸ் டாக்டர். பேஷண்ட் ரெடியா? யா ஷீ இஸ் ரெடி. கிவ் மீ தட் ரிப்போர்ட். இந்தாங்க. ஓகே, பேஷண்ட்டை ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. டாக்டர் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? இன்னும் இவங்களுக்கு பேமெண்ட் கட்டல. பேமெண்ட் கட்டாம ஆபரேஷன் பண்ண வேண்டான்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கே. யா ஈஸ்வரி எங்க? இப்ப பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க கவலைப்படாதீங்க சின்னையா, நானும் அபியும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அபிமா, என்ன இசை, எதுக்கு இந்த மஞ்ச கயிறு? நானும் அபியும் இந்த மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு எங்களோட தாலி கயிறை கழட்டி கொடுக்கறோம். இது அடமான வச்சு காசு வாங்கிக்கலாம், இல்லைன்னா வித்துடலாம். என்ன இசை சொல்ற நீ? உங்க ரெண்டு பேரோட தாலி செயினை விக்கணுமா? ஆமா சின்னையா, அடமான வச்சோன்னா பணம் பத்தாது. அவ்வளோ ஏன், 2 செயினையும் வித்தா கூட நமக்கு ஆபரேஷனுக்கு தேவையான பணம் கிடைக்காது. மேற்கொண்டு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இந்த தாலி செயினை வித்து பணத்தை வாங்கிட்டு வாங்க. வேணா இசு, உங்க ரெண்டு பேரோட தாலி செயினை வித்துதான் பணம் வாங்கணுமா? வேற என்ன பண்ண முடியும்? நாமளும் பணத்துக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. சாதாரணமா பணம் கிடைக்கிற இடத்துல கூட நமக்கு பணம் கிடைக்கல. கிரிஜாவும் சம்பத்தும் சேர்ந்து பணம் கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. நமக்கு இதை விட்டா வேற எந்த வழியும் கிடையாது சின்னையா. அபி குடு. இந்த தாலி செயினை விற்கணும்னு நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈசு. சின்னையா, இப்ப எங்க தாலி செயினை நீங்க பெருசா நினைக்காதீங்க, அத்தைய பெருசா நினைங்க. நீங்க எங்க கழுத்துல மஞ்ச கயிறு இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மஞ்ச கயிறும் ஒண்ணுதான், தாலி செயினும் ஒண்ணுதான். தாலியோட மதிப்பு கயித்துலயும் தங்க செயின்லயும் இல்ல. தாலிக்குன்னு தனித்துவமா ஒரு மதிப்பும் மகிமையும் இருக்கு. அதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சின்னையா? அத்தை நம்ம குடும்பத்தோட ஆலமரம் சின்னையா. அவங்கள நாம எக்காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது. எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது ஈசு, ஆனா இது எல்லாமே என்னால தானே, நான் பண்ண முட்டாள்தனத்தினால தானே. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நமக்கு ஏன் இசை இப்படி ஒரு நிலைமை? நம்ம யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே. மாளிகை மாதிரி ஒரு வீடு, ஃபைனான்ஸ் கம்பெனி,
ஊரு பூரா சொத்து இருந்தோம் பெத்த தாயோட உசுரை காப்பாத்துறதுக்கு பணம் இல்லாம இவன் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. நான் தானே காரணம். நமக்கே இசு இப்படி ஒரு தலையெழுத்து. சின்னையா, அதுக்கெல்லாம் நீங்க பதில் தேடிட்டு இருக்க கூடாது. இந்த நிலைமைய சமாளிச்சு எப்படியாவது அத்தைய நாம காப்பாத்தி தான் ஆகணும். உங்க அம்மாவை காப்பாத்தி தான் ஆகணும். எந்த தாய்க்கும் மரணம் கூடாது. சாமி தாய்மை இல்லனா சுத்தாத இந்த பூமின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சத்தியமான வார்த்தை. உங்க அம்மா இல்லனா நமக்கு மாளிகை மாதிரி ஒரு வீடு, பினான்ஸ் கம்பெனி, ஊரு பூரா சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் சின்னையா? நமக்கு உயிர் கொடுக்கறது அம்மா தான். அதனால அம்மாங்கிறது நம்ம உயிர். தெய்வம் கோவில்ல இருக்கு, அம்மா நம்ம வீட்ல இருக்காங்க. தெய்வத்தை நம்ம அம்மாவா ஏத்துக்கிற மாதிரி அம்மாவை தெய்வமா ஏத்துக்கணும். அந்த தெய்வத்தை காப்பாத்துறதுக்கு 12 லட்சம் ரூபாய் பணம் தேவைன்னா அந்த பணத்துக்காக இந்த தாலி செயினை மட்டும் இல்ல, என் உயிரை கொடுக்கறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன் சின்னையா.